I am your best friend. Please, yeah. Please. Welcome to the show. What's up, BC? Welcome to Stay for the Welcome back to my channel. So, நம்ம லாலேட்டன் மீனா மேம் எஸ்ரனில் மேம் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் திருஷ்யம் 3 படம் பார்த்துட்டேன். அந்த ரிவ்யூஸ்ல தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். First of all, before we go into the review, happy birthday லாலேட்டன். Stay blessed, stay happy and தொடர்ந்து நடிச்சிட்டே இருங்க. எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. You are a darling and we love you. Tons of love from Tamil Nadu அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ரெண்டாவது வந்துட்டு if you like any cool accessories, try this bracelet out. Flipkartல அவைலபிளா இருக்கு. இங்கேயோ கார்டு இப்போ வரும். 200+ rupees தான். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. டே யூடியூப் காட்டிட்டா இதை காட்டலாம், நான் டேக் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அதான் காட்டுறேன். ஸோ if you like it, please try it out அப்படின்னு சொல்லிட்டு let's get started with the review of Drishyam 3. ஓகே, ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். இந்த கேஸ் வருணோட கேஸ் முடிஞ்சு போச்சு. ஐ மீன் பார்ட் 1 பார்ட் 2 ஆஃபீஸை பார்த்துருவீங்க, நம்பிக்கையில் சொல்கிறேன். அந்த பையனோட கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 ஜேர்னலிஸ்ட் மாதிரி இறங்குறாங்க. அவங்க வந்து லாலேட்டனோட ஃபேமிலியை லைட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுறது, ஸ்டாக் பண்ணுறது, அவருக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது, அவரை அப்படியாச்சும் ஃப்ரேம் பண்ணி அவரை பிடிச்சி தரணும், அப்போ தான் வந்துட்டு அவங்க சேனலுக்கு பயங்கரமான ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா வந்துட்டு இறங்குறாங்க 2 பேர். அதில் அவங்க சக்சீட் ஆகிறாங்களா இல்லையா, லாலேட்டன் மாற்றாரா இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பேசிக் கதைக்கலாம். இது பிரிட்டி மச் நம்ம வந்து ட்ரெய்லரில் பார்த்தே வந்துட்டு கெஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலாக ஆஸ் அ மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, see, if I have to be very very honest சொல்லணும்னா, திருஷ்யம் வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ், திருஷ்யம்ங்கிற ஃப்ரான்ச்சைஸ் ஹேஸ் செட் தி ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் டூ bloody high. அது வந்து அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பார்ட் வாஸ் கிளாசிக், அப்சல்யூட் கிளாசிக். செகண்ட் பார்ட் வரும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, என்னடா அந்த படத்தை எப்படா மேட்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் நெவர்தலெஸ் அந்த கிளைமேக்ஸில் ஒரு அடிச்சாங்க பாரு, டொம்முன்னு ஒரு நெஞ்சில் மிதிச்ச மாதிரி ஒரு அடிச்சோன்னா அது லைக் ஓ bloody hell. ஓகே, திஸ் வாஸ் அமேசிங். இட் கேம் அவுட் ஆஃப் நோவேர், பட் திஸ் வாஸ் bloody அமேசிங். ஓகே, கன்வின்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தேர்ட் பார்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே வந்துட்டு ஐ கெப்ட் டெல்லிங், டீசர்லேயும் சொன்னேன், டீசர் ரியாக்ஷன்லையும் சொன்னேன் நினைக்கிறேன், ட்ரில்லர் ரியாக்ஷன்லையும் சொன்னேன் நினைக்கிறேன், ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்குங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணேன். இப்போ நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும், நீங்கள் வேணால் அதில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அதை நான் சொன்னேன். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட முடியுது படம், அந்த மாதிரி தான் முடியுது ஆக்சுவலாக, சரியா? பட் ஆனால் ரீசன் வேறு மாதிரி இருக்குது, பட் அப்படி தான் படம் முடியுது, சரிங்களா? ஸோ அது ஒரு மாதிரி இப்படி தான் போகுங்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹவு வில் த ஸ்க்ரீன் பிளே பி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன்னு சொல்லிடணும். அந்த வகையில் எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஐ ஃபெல்ட் திஸ் டு பி தி வீக்கஸ்ட் இன் திஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஆஃப் திருஷ்யம். படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல படம், நீட்டான படம், என்ன சொல்கிறது, அந்த க்யூட்டான அஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபேமிலி அஃபெக்ஷன் சொல்கிறேன், 4 பேர் இருக்கும்போது ஒரு மாதிரி க்யூட்டாக பப்ளியாக இருக்கும் தெரியுமா, அது இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த கீதா பிரபாகர் மேம் பிரபாகர் சாரும் வந்துட்டு வர கேரக்டர், அவன் வந்தாலே ஒரு மாதிரி திகிலாக இருக்கும். அது வந்து இதில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த இம்பாக்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுவரை அந்த ஐஜி ஒருத்தர் வருவார், அவரெல்லாம் செகண்ட் பார்ட்டில் அந்த மனுஷன் வந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி, பயங்கரமான ஒரு ஆரா கேரி பண்ணுவார். இதில் வந்து சும்மா வராரு, பட் never really felt his presence. So அது கொஞ்சம் லோவாக இருந்துச்சு and hence the impact was less. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்குது, 2 ட்விஸ்ட்டு எல்லாம் வந்துட்டு ஆட்டோங்கிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டெஃபினெட்லி ட்விஸ்ட் இருக்குது, 2 ட்விஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ட்விஸ்ட் போட்டு தான் முடிச்சிருக்காங்க. பட் முன்னாடி பார்ட்ஸ் மாதிரி அந்த ஸ்டாம்பிங் ஆன் த செஸ்ட், இட் வில் ஜஸ்ட் ஹிட் யூ ஸோ ஹார்ட் அண்ட் வி வில் பி லைக் bloody hell அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணு பொழந்துட்டு பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட், கெட் மை வேர்ட் ரைட், அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிரியேட் ஆச்சு. அண்ட் ஹென்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு திருஷ்யம் பேட்டர்னில் போனாலும் எல்லா சீக்வன்சஸ்லையும் இம்பேக்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஐ somehow felt as an overall movie this was the weakest in the franchise அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு கொஞ்சம் மேபி சில பேர் டிசப்பாயிண்ட் பண்ணலாம், என்ன வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி ஆகணும். பட் நெவர்தலெஸ் ஐ வில் நாட் டினை த ஃபேக்ட் இட்ஸ் அ குட் மூவி. இட்ஸ் டெஃபினெட்லி குட் மூவி. லாலேட்டன் ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஜார்ஜ் குட்டி ஹேஸ் nailed it. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு நம்ம இவர் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாருங்க, பயங்கர சித்திக்கு டமான்னு ஒரு நடுவில் ஒரு ஜோனை பிடிப்பாரு, அதெல்லாம் வேறு லெவலு. அண்ட் மற்ற எல்லாம் ஐயோ எதை சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ நெவர்தலெஸ் யா எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. கேமராவில் சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்பெஷலி ஒரு லாலேட்டனுக்கு வீட்டுக்கு போகிற ஷாட்டும் ஒரு FPV யூஸ் பண்ணி அப்படியே தூரத்துலேருந்து வந்து அப்படியே அந்த கேமரா திரும்பி அப்படியே அவங்களை ஃபாலோ பண்ண அதெல்லாம் செம்ம ஒரு மாதிரி டெக்னிக்கலாகவும் நிறையா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சொல்ல நாட் த நார்மல் இதில் சொல்கிறது ஃப்ரேம்ஸோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் அது நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். மியூசிக் ஒரு 2-3 என்கவுண்டர்ஸ் ஆகும். என்கவுண்டர்னால் சுட்டு தர அந்த என்கவுண்டர்லாம் மீட்டிங்
அவங்க மீட் பண்ணுற போது இவங்க மீட் பண்ணுற போதுங்கும்போது சில இடத்துலலாம் மியூசிக் அடிச்சு தம்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சதீஷ் குரூப் அவர்கள், மியூசிக் வந்து அனில் ஜான்சன் அவர்கள். அதெல்லாம் ஒரு இடத்துலலாம் பிஜிஎம்லாம் அடிச்சு பிரிக்குது, அந்த மாதிரிலாம் செம்மையாக இருக்குது, சாலிடு. அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. பட் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி குட்டி 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 எல்லா இடத்துலையும் ஒரு கொஞ்சம் இம்பேக்ட் வைஸ் ட்ராப் ஆன மாதிரி இருந்ததுனால படம் ஓவராலாக வந்து கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி தோணுச்சுங்க. இதுதான் வந்து ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. ஆனால் பிடிச்சிருவாங்க, அடிச்சு தூக்கிடுவாங்கன்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ட்விஸ்ட்லாம் வந்துச்சு. பட் இம்பேக்டாக எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்திங் வாஸ் மிஸ்ஸிங் ஹியர் மேன். திஸ் இஸ் திருஷ்யம். அதான் சொல்கிறேன், மேபி த ஸ்டாண்டர்ட்ஸ் தட் திருஷ்யம் ஹஸ் செட் இஸ் டூ ஹையாக என்னன்னு தெரியல, அதனால் இது கம்மியாக ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. But nevertheless, for me, it was a neat, good watch. But was it meeting the Drishyam standards? I would say maybe a little less. அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். இதுதான் எனக்கு பர்சனலாக ஏதாச்சும். பட் உங்களுக்கு சாலிடாக பிடிக்கலாம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ சாலிடாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன்னு சொல்கிறேன். பட் ஓவரால் திஸ் இஸ் வெரி மச் மை ரிவ்யூ ஆன் திருஷ்யம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் பார்ட் 4க்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஸ்டில் நாட் ஓவர் அண்ட் ஸ்டில் ஐ எம் கெட்டிங் நர்வஸ். ஓகே, ஸோ பார்ட் 3 ஓகே இப்படி ஆயிருக்கு. பார்ட் 4 இதுக்கு மேலே என்ன ட்விஸ்ட் கொண்டு வர முடியும், இதுக்கு மேலே என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். நான் செம கியூரியஸாக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பார்ட் 4. இஃப் இட் கேன் ஹிட் தட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு செகண்ட் பார்ட்டோட கால் அடிச்சா அந்த மீட்டர் அடிச்சா கூட போதும். ஐ திங்க் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒரு வரை இந்த ஃப்ரான்ச்சைஸ் எண்ட் இருக்கும். ஐ திங்க் பார்ட் 4 இஸ் த ஃபைனல் நினைக்கிறேன். whatever said and done, I really wish அந்த கம்பேக் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் nevertheless, as I told you, it's a good movie, it's a neat movie. தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். And that's pretty much it. This is my review on Drishyam 3. உங்கள் தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்தா நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.